ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தின பிற்பாடுதான் தான் வெளியில செல்வதாக இருக்கணும். வேறுபட்ட நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் இதுல பாதிக்கப்பட்டிருப்பது யார் என்று பார்த்தோம்னு சொன்னா அந்த கல்லூரி மாணவி. உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவின் ஆர்ஜே மிதுவின் வணக்கங்கள். இன்றைக்கு தினமும் சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆமாம், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்தியாவினுடைய கோவை மாவட்டத்தின் சர்வதேச விமான நிலையம் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒரு 100-200 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு பரந்த மைதானம் ஒன்று, ஆள் நடமாட்டம் இல்லாத மைதானம் ஒன்று இருந்திருக்கு. அந்த பகுதியில் ஒரு நண்பரும் அதே போன்று கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு நண்பியும் இணைந்து காருக்குள்ளேருந்து கதைச்சு கொண்டிருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த வழியால் 3 குடிபோதையில் 3 மனித மிருகங்கள் வந்திருக்கு. இவங்க தனியாக இருந்து கதைச்சிருக்கிறத பார்த்ததும் 3 பேரும் இணைந்து அந்த நண்பரை இழுத்து அவரை கத்தியால் குத்த போயிருக்காங்க. அதோட அவரையும் அடித்து காயப்படுத்திட்டு இவங்க வந்து காருக்குள்ளே ஏறி லொக் போட்ட டைம் பார்த்து அந்த காரையை முடைச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்த அந்த கல்லூரி மாணவியை இழுத்து கொண்டு 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வச்சு 3 பேரும் இணைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 3 நபர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21, 20 மற்றும் 30 வயதுடைய நபர்கள் இணைந்து தான் இந்த சம்பவத்தை மேற்கொண்டிருக்காங்களாமாம். 3 பேரும் கடந்த ஒரு மாதத்திற்கு உள்ளே தான் இவங்க சிறையிலிருந்து வெளியாகி இருக்காங்க என்றும் இவர்கள் அநேகமான கொலை மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்கள் என்றும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கிடையில இந்த நபர்களை வந்து அடுத்த நாளான திங்கட்கிழமை அன்றே போலீசார் கைது செய்திருக்காங்க. அதுல ஒருவரை சுட்டும் பிடிச்சிருக்காங்க என்றும் குறிப்பிடப்படுது. சம்பவம் நடந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று 11 மணி அளவில் வந்து அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அந்த மாணவன் மூலமாக, அந்த நண்பன் மூலமாக அழைப்பானது விடுக்கப்பட்டு இந்த போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிற்பாடு 25 நிமிடங்களுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீசார் வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த மாணவி, கல்லூரி மாணவியை 5 மணி நேரமாக தேடியும் கூட அவரை கண்டுபிடிக்க இல்லாமல் போயிருக்கு. அதுக்கு பிற்பாடு அந்த 5 மணி நேரம் கழிச்ச பிறகுதான் அந்த மாணவி தானாகவே எழுந்து அந்த குறித்த இடத்துக்கு வந்து போலீசாரிடம் சேர்ந்திருக்கார், அந்த நண்பனோட சேர்ந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே, அந்த நண்பன் மற்றும் அந்த கல்லூரி மாணவி 2 பேருமே வந்து சிகிச்சைகளுக்காக நண்பனை வந்து அரச மருத்துவமனையிலையும் அதே மாதிரி தனியார் மருத்துவமனை ஒன்றில் அந்த பெண்ணையும் அனுமதிச்சு அவர்களுக்கான சிகிச்சையானது இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், உண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நாங்கள் உன்னிப்பாக எடுத்து நோக்குவமாக இருந்தால் நள்ளிரவு 11:30 மணிக்கு இந்த சம்பவமானது இடம்பெற்றிருக்கு. குறித்த அந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மைதான பகுதியில் போயிட்டு இவங்க நின்று கதை சித்தரிக்கிறதுக்கு என்ன அவ்வளவு தேவை, என்ன இருக்குது என்ற மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கு. எது எவ்வாறாக இருந்தாலும் உண்மையில் ஒரு ஆண்மகன் ஒருவன் தன்னை நம்பி வருகின்ற ஒரு பெண்ணுக்கு, அது காதலியாக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், தன்னை நம்பி ஒரு பெண் வருகிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் அளிக்க வேண்டியது அந்த ஆண் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் உண்மையில் திரைப்படங்களில் வருவது போன்று ஒரு நபரால் 3 பேரையோ 4 பேரையோ வருகின்ற 20-30 பேரையோ சமாளிக்க முடியாது. ஆக எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் கூட 2 பேரை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே 11:30 மணிக்கு போயிட்டு நின்று அவடத்துல கதைச்சு நிற்கிறதுக்கு ஒரு தேவை உண்மைக்கும் இல்லை. அப்படி இவங்க போய் கதைச்சு நிற்கிறதா இருந்தால் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ அல்லது ஒரு காஃபி ஷாப்லேயோ போயிட்டு இருந்து இவங்க கதைச்சு இருந்திருக்கலாம். அந்த பெண்ணும் பாதுகாக்கப்பட்டிருப்பா. அந்த வகையிலே உண்மையில் அந்த ஆண் நண்பர் செய்த அந்த செயல்தான் இன்றைக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகின்ற அளவிற்கு கொண்டு சென்றிருக்கு. ஆகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்களும் உங்களை நம்பி ஒரு பெண் வருகிறாளாக இருந்தால் அவளுக்கு முற்றுமுழுதான பாதுகாப்பும் நீங்க வழங்க வேணும். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, இந்த பெண், ஒரு பெண்ணானவள் தன்னை ஒரு ஆண் அல்லது தன்னுடைய காதலன் கூப்பிடுறானா இருந்தால் அதற்கென்று ஒரு நேரம் ஒன்று இருக்கிறது. கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் 11:30 11 மணிக்கு ஒரு தனியான ஒரு பிரைவேட் பிளேஸ்ல போயிட்டு இருந்து கதைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு, ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் போய் கதைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்டான விஷயம் அங்கே ஒன்றுமே இல்லை.
அப்படி இருக்க உண்மையில அனைத்து பெண்களும் இதுகளை கவனத்தில் கொள்ளணும். பட்டப்பகல்லையே அநேகமான திருட்டு சம்பவங்கள், அதே போன்று ஆழ்கடத்தல்கள், இவ்வாறான கூட்டு பாலியல் நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இப்படி பெண்களுக்கு பகல்லையே பாதுகாப்பு இல்லாத கட்டத்தில் நைட்டில் போயிட்டு 11 மணிக்கு அங்கே போயிட்டு இருந்து யார் உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க? ஆகவே அனைத்து பெண்களும் இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், 3 மனித மிருகங்கள். உண்மைக்கும் ஒரு பெண் என்றவள் நம்மளை பெற்றதும் ஒரு பெண் தான், தங்களோட கூட பிறக்கிறதும் ஒரு பெண் தான். அப்படி இருக்க நாம் ஒன்று வானத்திலிருந்து பிறக்கையிலே, அப்படி இருக்கக்குள்ள ஒரு பெண்ணு 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. உண்மைக்கும் மனம் வேதனை அளிக்கத்தக்க ஒரு விடயம். தற்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் தற்பொழுது இடம்பெற்றிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20-21 வயதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சகோதரர்கள், ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த 2 சகோதரர்களும் இணைந்துதான் இந்த சம்பவத்தை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த நபர் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு சந்தேக நபர் தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார் என்றும் எங்களுக்கு போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. உண்மைக்கும் 3 நபர்களும் இந்த பாலியல் கூட்டு வன்முணர்வை நடத்தி முடிச்சுட்டு இவங்க தலைமறைவாக இருக்காங்க. அதற்கு பிறகு இந்தியாவினுடைய போலீசார் 300 சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து அதற்கு பிற்பாடு தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மேலதிக தகவல்களையும் கொண்டுதான் அவங்க மறைஞ்சிருந்த இடத்துக்கு சென்று அதில் ஒருவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க. உண்மையில் இவங்க நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இனி வார ஒவ்வொரு ஆண் யுவதிகளும் தாங்கள் இதுகளை எல்லாரும் யோசிச்சு கொள்ளணும். என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தாங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் தங்களுக்குரிய முழு பாதுகாப்பையும் தாங்களே ஏற்படுத்தி கொள்ளணும். இல்லாத பட்சத்தில் இப்போ அந்த நண்பருடைய நிலை தான் என்ன செய்கிற, இதுக்கு பிறகு நம்ம நம்பி வந்த பெண்ணை காப்பாற்ற முடியலையே என்ற நிலைமைக்கு அந்த ஆணும் வாழ்க்கையே அழிந்து போய்விட்டதே என்கின்ற நிலையில் அந்த பெண்ணும் இருக்கிறார். அதே மாதிரி இந்த 3 மிருகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் தான் கிடக்கணும் என்ற அளவிற்கு தற்பொழுது இந்திய நாட்டினுடைய அரசாங்கமானது அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்கும் என்றும் நாங்கள் நினைக்கிறோம். ஆகவே எங்களுடைய நாட்டிலும் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்களும் இப்படியான நியூஸ்களை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கட்டாயமாக அடுத்த வார ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வழங்க. உண்மைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்ட அத்தனை பேரும் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இனிவார ஜென்ரேஷனுக்கு நீங்கள் உங்களோட இந்த காணொலியை பார்க்கக்கூடிய தாய் தந்தையரோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இந்த நாடு எவ்வளவு பாதுகாப்பாக நாடு இருந்தாலும் கூட, காவல்துறையானது எந்த அளவிற்கு இறுக்கமாக இருந்தாலும் கூட, ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தின பிற்பாடு தான் வெளியில் செல்வதாக இருக்கணும். அது மட்டுமல்லாமல் இரவு பொழுதுல முற்றிலுமாக பெண்கள் வெளியில நடமாடுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை உண்மையில் பெற்றோர்களுடைய பாதுகாப்பின் கீழே தான் பெற்றோர்களுடைய வழிநடத்தின் கீழே தான் ஒரு பிள்ளையானது குறிப்பாக குறைந்தபட்சம் 15 வயது வரைக்குமாவது தன்னுடைய பெற்றோருடைய சொல் கேட்டு தான் வளருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மைக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இனியாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் யாருடன் சேர்க்கை கொண்டிருக்கின்றாங்க, எந்த நண்பனோடு இணைந்து கொண்டிருக்கிறாங்க, சேர்கின்ற அந்த நண்பர் சரியானவரா, சிறந்த ஒரு நல்ல பழக்கமுடைய ஒரு நண்பரோட இணைஞ்சிருக்காரா, அவர் குடிப்பழக்கத்துக்கு உள்ளாகின ஒரு ஆளா என்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த பெற்றோர்கள் நீங்க கவனத்தில் கொள்ளணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான நிகழ்வுகள், இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது உண்மையில் முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடிய. ஆகவே இந்த காணொலியில நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றோம் என்று சொன்னா, நிச்சயமாக இனி வருகின்ற ஜென்ரேஷன் இந்த மாதிரியான தவறுகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இதோட இந்த காணொலியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் சுவாரஸ்யமான மற்றொரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.